சிறுபாத்திரங்களை வைத்து கம்பன் பெரிய வித்தை காட்டியிருக்கிறான். நீங்கள் ஜடாயுன்னு ஒரு பாத்திரம், சபரின்னு ஒரு பாத்திரம், அகலிகைன்னு ஒரு பாத்திரம், திரிசடைன்னு பாத்திரம், குகன்னு பாத்திரம், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், இப்படி பாத்திரங்களின் எண்ணிக்கையை அடுக்கிக் கொண்டே போகலாம். நீங்கள் ஜடாயு ஒரு விலங்கினம். கம்பன் அதை எப்படி சொல்கிறான்? தேய்ந்து ஒளிர் துண்டத்தான். அந்த அழகு இருக்குல்ல, அதை தேய்ச்சி தேய்ச்சி வச்சிருந்தானா ஒளிருடையதா. ஏன், என்றைக்கோ ஒரு நாள் 10 தலை ராவணன் கற்பின் கனலி கற்பின் கொழுந்தான சீதா பிராட்டியை, சீத்தம்மாவை எடுத்துட்டு போகும்போது அவ்வளவு பெரிய வாரண பொருந்த மார்பு என்று தெரிந்தும், வரையனை எடுத்த தோள்கள் என்று தெரிந்தும், நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவு என்று தெரிந்தும் கூட ஜடாயு ஒரு பெண்ணுக்கு துன்பம் என்றவுடன் தேரில் ஏறி அவனுடைய வீணை கொடியை ஒடித்து ராவணனோடு நேருக்கு நேர் நின்று போர் புரிந்த வீரன் ஜடாயு.